ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். 1 வீக் அப்புறம் இப்போ லாங் வீடியோ வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்றேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சண்டே விளாக் தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் குடல் கறி தான் செஞ்சோம். சரி, அது அப்படியே ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய கொஷின் வந்து கேட்டிருக்கீங்க. அப்படியே விளாகோட அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இருக்குங்க. சரி, அதுக்குள்ளே வந்துட்டு அம்மா நான் காலையில் செஞ்சிடுறேன் குடல் கறி, நீ அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு நீ வந்து ஆஃபீஸ் போயிட்டு மதியானம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ஈரலும் காலையிலேயே குடல் கறி ரெண்டுமே வாங்கிட்டு வந்து அப்பா கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து செய்யவே ஸ்டார்ட் பண்ணோம். ஈரல் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் கறிக்கு எல்லாமே மசாலா எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க. கொத்தமல்லி சீரகம் ஃபர்ஸ்ட் தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்து அதுவும் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு வரமிளகாயும் கருவேப்பிலை எல்லாமே தனித்தனியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். சின்ன வெங்காயமும் பூண்டும் இது மாதிரி வந்து உரிச்சு வச்சுக்கணுங்க. குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 நேரத்துக்கும் வந்து வச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி வெங்காயம் வந்து உளிச்சு குழம்பு வந்து திக்னஸ்க்காக நிறையா வந்து வச்சுக்கிட்டோம். திக்னஸ்க்காக வச்சுட்டாங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதனால் வந்துட்டு நம்ம வெறும் வெங்காயமும் பூண்டு மட்டும் எண்ணெயில் வதக்கியாச்சு. ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு கடுகு ஆட் பண்ண அம்மா மறந்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு இது மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் வந்து அந்த எண்ணெயிலேயே போடும்போது நல்லா இருக்கும்ன்ட்டு, இந்த பச்சை ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும்ன்ட்டு எண்ணெயிலேயே அம்மா மஞ்சத்தூள் போட்டுட்டு குடல் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்கங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் இதோட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மசாலா வந்து உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி எல்லாம் இருக்குது இல்லைங்க, அது வந்து இதாக கொஞ்சம் வந்து அரைச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து இந்த வர கொத்தமல்லி எல்லாமே மிக்சியில் நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை வந்துட்டு குடல் கூட வந்து ஊற்றிக்கலாம். யாருக்கெல்லாம் குடலும் இட்லியும் பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்க வீட்டில் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன் கேட்குறீங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாட்டி வந்திருந்தப்போ குடல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த குடல் நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி பழசாலை என்னன்னே தெரியலைங்க. சாப்பிடவே முடியல. ரூ. 1000 1200 போட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லாவே இல்லை அந்த தடவை. அதனால் என்ன பண்ணோம், இந்த டைமு சொல்லி வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆடை அறுக்கும் போதே வந்து அப்பா சொல்லி வச்சு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. நிறைய பேர் யாரெல்லாம் இது மாதிரி அனுபவம்லாம் பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குடல் கறிலாம் வாங்கி இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாங்க ஆகுது. ஒரு 4-5 விசில் வந்து நல்லா மசாலாலாம் போட்டுட்டு 4-5 விசில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வந்து ரத்தத்தை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்பானும் பையனும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இளநீ குடிக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் வரல நீங்களே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் போகல. அவங்க 2 பேரும் மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எப்போவுமே இது மாதிரி ஃபஸ்ட்டு அடித்தட்டு ஊற்றி பாதி வெந்ததுக்கப்புறம் தான் மேல்தட்டு வந்து ஊற்றி வைப்பாங்கங்க. ரத்தத்தில் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பாருங்கள். என்ன காசு போட்டு வாங்கியோ என்ன தான் பண்ணுறதுனே தெரிலிங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி தனியாக ஊற்றிட்டுங்க, கடைசியாக தான் வந்து நம்ம ரத்தத்தை வந்து கரைச்சி ஊற்றணும். ரத்தத்தை வந்து கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு அதுவும் வந்து சாப்பிட்டுக்கலாம். குடல் வந்து ரெடி ஆயிருங்க. நான் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறதுனால காலையில் வந்து 3 இட்லி கொஞ்சமாக குடல் கறி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். மதியத்துக்கு வந்து ஈரல் செஞ்சுக்கலான்ட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்திருப்பேன் ஈரல் ரெசிபி. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நர்சரிக்கு தாங்க வந்திருந்தேன். சரி 2-3 செடி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக தான் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு வந்து முல்லைப்பூ செடி வாங்கி வைப்போம், க்ரோத் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரோஸ் செடிலாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் அம்மாவும் இங்கே நர்சரிக்கு வந்தோம். சண்டேங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க.
ரெண்டு செடியா? சும்மா அம்மா அந்த இதுக்கு வைக்கிறதுக்கு ஒன்று வச்சு வாங்கிக்கலாமா? அந்த வெளியில் கேட்டுக்கிட்ட இதில் ஏதாவது ஒன்று வாங்கலாம். இது மாதிரி செராமிக் ஐட்டம்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இது உசுருன்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் எடுத்துருவாங்க. ஆனால் அதே மாதிரி நான் வந்து சேஃப்டியாக தான் வச்சுக்குவேன். ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்ட்டு கிளாஸ் பாட்டிலாக இருக்கட்டும், இது மாதிரி செராமிக் பாட்டிலாக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு உடைக்கிற அளவுக்குலாம் நான் வந்து இது பண்ண மாட்டேன். நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க எல்லாமே, பொருள் எல்லாமே. கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது ரேட் எல்லாமே. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த குவாலிட்டிக்கு தகுந்தது தான் ரேட்டுமே அதிகமாக இருக்குது. எனக்கு பார்த்துட்டு எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியலைங்க. ஆனால் எல்லாமே அமௌண்ட் ஜாஸ்தி. இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இது சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். யாரெல்லாம் புதுசாக வந்து ஹோம் கட்டுறீங்க இல்லை இது மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அன்னை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம ஊரில் போய் விசிட் பண்ணி பாருங்க. உண்மையாகவே ஒர்த்து தான். நமக்கு வந்து வெளியில் ஹேங்கிங் பண்டெல்லாம் இருக்கு இல்லைங்க, அது மாதிரி நம்ம மணி பிளான்ட்டாக இருக்கட்டும், செடியெல்லாம் வைக்கிறதுக்கு சைஸ் வந்து வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. நான் விசிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த இருக்க ஐட்டம் எல்லாம் செராமிக் ஐட்டம் எல்லாம் பிடிச்சிருந்தது. அதை அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தீங்க, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா இந்துமதிங்க. நான் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டுக்கு இந்த செல்ல பேரா கூப்பிடுவாரு மின்னு அப்படின்ட்டு. அதனால அதையவே வந்துட்டு என்னோட சேனல் நேமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மின்னூஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல் நேம் வந்து வச்சிருக்கேன். நாங்கள் வந்துட்டு நேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்டூர் தாண்டி கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க எல்லாமே பிறந்தது. எல்லாமே நாங்கள் அங்கே தான். அப்பாவோட அம்மாவோட அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்பாவுக்கு இங்கே ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இங்கே வந்து திருச்செங்கோட்டில் வேலை கிடைச்சிருச்சுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இங்கே வேலை கிடைச்சிருச்சு. அதனால வந்து நாங்கள் திருச்செங்கோட்டிலே செட்டில் ஆயிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால இங்கேயே திருச்செங்கோட்டிலே லேண்டும் வாங்கி இங்கே வீடும் கட்டியாச்சு. என்னோட லவ் ஸ்டோரி ஹஸ்பண்ட் ஓகே அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்க, பூ பறிக்கும் ஒரு வண்டி. இது அம்மாவோடைய ஃப்ரெண்டோட இடம்னா வீடு வந்து இந்த இடத்துல வந்து கட்டலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க கட்டாமல் இது மாதிரி வந்து கோழி பண்ணை வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பூச்செடியும் வச்சுருந்தாங்க. இங்கே தான் வந்துட்டு பூ பறிச்சுட்டு வந்து எப்பயுமே வந்து அம்மா வந்து கட்டி கொடுப்பாங்க. அப்புறம் செடி எல்லாமே முல்லைப்பூ செடி வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க. அம்மா நீயே வந்துட்டு வெய்யி, நான் வச்சாவே செடி வந்து க்ரோத் ஆகவே மாட்டேங்குது, இந்த தடவை நீ வந்து வெய்யி, உன் கை ரசிக்கு எப்படி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த டைம் வந்து நான் தான் வைக்க போறேன். எனக்கு வந்து ஹோம் வித் சீசன் அக்கா வந்து ரொம்ப இன்ஸ்பைருங்க. அந்த சேனல் இருக்குல்ல, அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நிறைய ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி கார்டனிக்கெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து வேஸ்டான அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு அதுல உரம் போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் நான் ட்ரை பண்ணனதில்லை. கண்டிப்பா ட்ரை பண்ணும். இல்லை வேற ஏதாவது தெரிஞ்சதுனாலும் சொல்லுங்க. நான் கடையில இருந்து கொஞ்சம் உரம் வாங்கிட்டு வந்தாங்க, அதுதான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இல்லை நம்ம வீட்டே இருக்க ஆனியன் இல்லை அந்த இது முட்டைத்தூள் அதெல்லாம் இருந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். செடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து பூ பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா தான் வந்துட்டு சரி நான் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டுட்டு அப்படின்ட்டு அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொறிச்சிட்டு வந்த பூவெல்லாமே அப்படியே கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளியிலேயே உட்காந்துட்டு. உண்மையாகவே டவுன் சைடுனா வெளியில் யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நான் கொஞ்சம் நேரம் வந்து இந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் நடப்பேன். அப்புறம் வெளியில் வந்துட்டு நிற்போம். மேக்ஸிமம் நாங்களும் ஒர்க்குக்கு போயிட்டு வரதுனால வெளியிலலாம் வர வேலையே இருக்காதுங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறாங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே ஒர்க்கிங் உமனாக தாங்க இருப்பாங்க. எப்பயுமே வந்து வெளியில் நாய் அடிக்கிற வேலை அந்த வேலையாக இருக்கவே இருக்காது. நானும் அம்மாவும் கொஞ்சம் நேரம் சலுப்பாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வந்து உட்காந்துக்குவோம். மேக்ஸிமம் டிவியும் வந்து அதிகமாக பார்க்கறது இல்லைங்க. அம்மா நாடகம் ஏதாவது பார்ப்பாங்க, நான் டிவியெல்லாம் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். ஏதாவது நல்ல படமாக இருந்தது அப்படின்னா பார்ப்பேன். இல்லைன்னா இது மாதிரி சும்மா வந்து வெளியில் வந்துட்டு வாக் பண்ணிட்டு அப்படியே தான் இருப்பேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக் வீடியோவில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க.